அருகே குளத்தை சுற்றி நடைபாதைக்காக அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு காங்கிரஸ் மழையால் பெயர்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தேர்வுநிலை பேரூராட்சியில் உள்ள பங்களாகுளம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக அப்பகுதியில் மழை பெய்ததால் குளத்தை சுற்றி நடைபாதைக்காக அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு காங்கிரஸ் பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் இந்த பணி குறித்து அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வெண்ணிலை தரைப்பாலத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் இளைஞர் ஒருவர் இழுத்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் இரவு வரை 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் உப்பிடமங்கலம் அருகே வெண்ணிலை பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் சென்றதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு இளைஞர் 100 மீட்டர் தூரம் அடித்துச் செல்லப்பட்டார். நீச்சல் தெரிந்ததால் அந்த இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் லாரன்ஸ் உருவத்தை தீபராதனை காட்டியவாறே ஆரத்தி தட்டாளையே வரைந்த ஓவிய ஆசிரியருக்கு குவியும் பாராட்டுகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிபவர் செல்வம். இவர் நடிகர் ராகவ லாரன்ஸ் அவர்களின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக கடவுள் ரூபத்தில் இருப்பதாக நடிகர் லாரன்ஸின் உருவத்தை தீபராதனை காட்டியவாறே ஆரத்தி தட்டாளையே வரைந்து அசத்தினார். மின்சார வசதியின்றி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து 500க்கு 492 எடுத்த அரசு பள்ளி மாணவியின் வீட்டிற்கு இலவச மின் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பத்தூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த பாலாசுதா தம்பதியரின் மகள் துர்காதேவி. இவர் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் துர்காதேவி 500க்கு 492 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், கடந்த 2 வருடமாக தனது வீட்டில் மின்சார வசதி இல்லாத நிலையில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து இந்த மதிப்பெண்ணை பெற்றதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த செய்தி பரவியதைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருவாரூர் மின்வாரிய அதிகாரிகள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து மாணவியின் வீட்டிற்கு இலவச மின் இணைப்பை அளித்துள்ளனர். இச்செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த நெய்க்குப்பி பகுதியைச் சேர்ந்த மனோகரன் மகன் ஈழவேந்தன். இவர் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று தற்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையாளராக பதவியேற்றுள்ளார். புதியதாக பொறுப்பேற்ற ஈழவேந்தனுக்கு அரசு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஈழவேந்தன், தமிழ் வழியில் கற்று பயின்றால் வேலைவாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும் என்றும், அனைவரும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றால் பல்வேறு சாதனைகளை படைக்கலாம் என்றும் பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு